12வது தலம் என்று சொல்லக்கூடியது குசுமேஸ்வரர். இது எங்க இருக்கு? ஒரு கேள்வி வரும் இல்லையா? மகாராஷ்டிரா ராஜ்யத்தில் இறைவன் நாமமே குசுமேஸ்வரர். சிவலிங்கத்தின் நிறம் சிவப்பு. சிவலிங்கத்தினுடைய நிறம் என்னவாக இருக்கு? சிகப்பாக இருக்கும். இருக்கும் இடம் எல்லோரா குகைக்கு அருகாமையில் இந்த சிவலிங்கம் எது? இந்த சிவாலயம் உள்ளது. 12 ஜோதிலிங்கங்களும் இப்படிதான் நிறுவப்பெற்றது. 12 ஜோதிலிங்கமும் இப்படிதான் நமக்கு நிறுவப்பட்டது. இந்த 12 ஜோதிலிங்கத்தை இன்றைய தினத்தில் நமக்கு ஒரு தரிசிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அதுக்கப்புறம் சிவராத்திரியினுடைய பெருமை. முதல்ல சிவராத்திரி எப்படி உண்டாயிற்று? சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அமர்ந்திருந்தாங்க. இந்த அமர்ந்திருக்கிற பொழுது என்ன பண்ணிட்டா, இந்த அம்மா விளையாட்டா கண்ணை மூடிட்டா. உலகம் இருண்டு விட்டது. இப்ப இந்த பாவம் ஒரு செகண்ட் உலக உயிரினங்கள் அத்தனையும் இருளில் மூழ்கி போச்சு. இப்படி மூழ்கிய உடனே அம்பாளு சும்மா இருப்பாரா சிவபெருமான்? அம்பிகை, உலக உயிரினங்கள் இருளில் மூழ்கி எவ்வளவு துன்பப்பட்டு விட்டது. இந்த பாவம் போக்க வேண்டுமானால் நீ விரதம் இருக்க வேண்டும். நீ விரதம் இருக்க வேண்டும். சரிங்க சுவாமி, இருக்கின்றேன் என்று சொல்லி இந்த மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய சிவராத்திரி, அதாவது பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளை மறுதினம் அமாவாசை, அதுக்கு முன்னதாக வரக்கூடிய சிவராத்திரி என்கின்ற யோகம் இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் என்ன செய்யணுமா? திரியோதசி வரும் இல்லையா, பிரதோஷ வேலை. அந்த நாளில் ஒரு நாள் நீ பூமியில் சென்று விரதம் இருந்தால் இந்த பாவம் உன்னை விட்டு விலகும் என்று சொல்லி அம்பாளாக இருக்கக்கூடியவள் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் என்ன பண்ணாங்க? சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி சிவபெருமானை வேண்டி ஒரு நாள் இரவு முழுவதும் என்ன பண்ணாங்களே, உண்ணாம உறங்காம அந்த இறைவனுடைய திருநாமத்தை 4 கால பூஜையாக செய்தார்கள். அந்த இரவைத்தான் நாம் எல்லாம் என்னவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? சிவராத்திரியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு வகை புராணம். இன்னொன்று, ஒரு வேடனாக இருக்கக்கூடியவன் பஞ்சமா பாதகத்தில் ஒன்று கொலை. பஞ்சமா பாதகத்தில் ஒன்று கொலை. இப்ப அந்த பஞ்சமா பாதகத்தில் கொலை செய்வது எவ்வளவு கொடிது? ரொம்ப ரொம்ப கொடிது இல்லையா? அதுல எல்லா விலங்குகளையும் அவன் வேட்டையாடுவான். அப்படி காட்டுக்கு வேட்டைக்கு போனான். அப்படி காட்டுக்கு வேட்டைக்கு போனவனுக்கு என்னன்னா, இரவெல்லாம் பகலெல்லாம் தேன்னா வேட்டையாடுறதுக்கு மிருகங்கள் கிடைக்கல. 6 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு புறப்படலாம்ன்ற பொழுது ஒரு புலி அவனை விரட்ட ஆரம்பிச்சது. ஒரு மரத்தின் மீது ஏறினான். ஏறிய மரம் வில்வ மரம். சொல்வாங்க இல்லையா, மரத்தில் பிறந்தா கூட, மரமாக பிறந்தா கூட ஒன்று அரச மரமாக பிறக்கணும், இல்லையா ஆலமரமாக பிறக்கணும். ஏன்னா நிறைய விழுதுகள் விடலாம். இல்லையா வேப்ப மரமாக பிறக்கணும். அப்படியும் இல்லையா வில்வ மரமாக பிறக்கணும். இல்லையா துளசி விருட்சமாக பிறக்கணும். அப்படியும் இல்லையா வன்னிய மரமாக பிறக்கணும். இது எல்லாத்துக்குமே சிறப்புகள் அதிகம். ஏன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையில யாருடைய திருக்கரத்தாலாவது கொண்டு போய் ஒரு இலையாவது இறைவனுக்கு சாற்றப்படுகிறது. இப்போ இந்த ஏரிய வேடன் பார்த்தா என்ன பண்றது? தூங்கிட்டோன்னா புலிகிட்ட மாட்டிப்போம். அந்த புலி போகலை, வேற கீழேயே உட்கார்ந்துருது. இவன் எப்போ கீழே இறங்குவான், நாம சாப்பிட்டுட்டு போகலான்னு. அதனால அதுக்கும் உணவு இல்லை, இவனுக்கும் உணவு இல்லை. கீழே பார்த்தா ஒரு சிவலிங்கம். ஆனால் அது அவனுக்கு தெரியவே தெரியாது. சிவலிங்கம் இருப்பது அவனுக்கு தெரியாது. இரவெல்லாம் என்ன பண்றது? தூக்கம் வராமல் இருக்கணும். தூக்கம் வராமல் இருக்கணும். என்ன செய்யலாம்னு யோசித்தவன் பார்த்தான், சரி இந்த இலையாவது பிச்சு பிச்சு போடுவோம். அவன் சிவாய நமன்னு சொல்லலை,
சிவாய நமன்னும் சொல்லல. அவன் என்ன பண்ணான்? எந்த ஒரு மந்திரம் சொல்லல. இரவெல்லாம் கண் விழித்தான். 4 காலத்திலும் என்ன பூஜித்தான்? அந்த வில்வத்தினால் அவன் பூஜை செய்தான். மறுநாள் பொழுது விடிகிற வரைக்குமோ அவன் சூரிய உதயத்தின் பொழுது புலி பார்த்தது, இவன் கீழே இறங்குற மாதிரி தெரியல, நாம அடுத்த இடத்துக்கு போனாலாவது சாப்பிடலாம், இவன் 3 நாள் ஆனாலும் கீழே இறங்க மாட்டான்னு நினைத்து அந்த புலி போனது. இவன் கீழே இறங்கி வந்தான். அப்போ இரவெல்லாம் இவனுக்கு அதை விட ஒரு கொடிய விஷயம் தெரியுமா? அவன் ஒரு வேடன். அது வரைக்கும் இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? எல்லா உயிரினத்தையும் கொன்று குவித்து தின்று கொண்டும் இருந்தான். அப்பேற்பட்ட பாவத்தில் இருந்து விலக்கி இறைவன் சிவபெருமானுடைய திருவடியில் என்ன கொடுத்தார்? நிழலில் இடம் கொடுத்தார். அப்போ இன்றைய தினத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய எல்லா பாவமுமே நமக்கு என்னவா இருக்குமா? போகிவிடும், போக்கிவிடும். அப்பேற்பட்ட ஒன்று எது? இந்த சிவராத்திரி. இது 2வது கதை. 3வதாக நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அரிய பெரிய ஒரு சிறப்பு கைலாயத்தில் ஒரு குரங்கு. அந்த குரங்குக்கு உணவு கிடையாது. இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா பகல்ல உணவு தேடிச்சு, உணவு கிடைக்கல. உணவு கிடைக்காத பொழுது இரவு ஒரு மரத்துக்கு மேலே, கைலாயத்தில் போய் ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தது. உட்கார்ந்த உடனே பசி வந்தா 10 பறந்து போகும். எது? மானம், ஈனம், சூடு, சொரணை, அப்பா, அம்மா, காதல், காமம், எது எல்லாமே பறந்து போயிடும். அனைத்துமே போயிடும். மனைவி, மக்கள் உள்பட பறந்து போயிடுமா. அப்போ இவன் என்ன செய்யறது அந்த குரங்குன்னு தெரியாம ஏறி இருக்கக்கூடிய மரம் வில்வ மரம். இப்போ கீழே அன்னைக்குன்னு பார்த்து சிவபெருமான் என்னைக்கும் இல்லாத திருநாள அம்பாளுடைய மடியில தலை வச்சிருந்தார். இந்த காட்சியை பார்த்த ஒரே ஒருத்தர் யாருன்னா இவர் மட்டும்தான். வேற யாரும் பார்த்ததே கிடையாது. அந்த தரிசனத்தை இவர் மட்டும்தான் அதை பார்த்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் இந்த குரங்கு. இப்ப அதை பார்த்து முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தா இது பாட்டுக்கு அந்த இலையை பிச்சு பிச்சு, பசின்னா தூக்கம் வராது, இந்த இலையை பிச்சு 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 போடுது. அம்பாள் பார்த்தாங்க. இன்னைக்குன்னு பார்த்து என்னைக்கும் இல்லாத திருநாளா எங்க வீட்டுக்கார் மடியில படுத்து தலை வச்சு படுத்திருக்கிற நேரம் பார்த்து எவ்வளவு எது இருந்தா அந்த குரங்கு இலைய பிச்சு போடுது. அதமா முறைச்சி அப்படி பார்த்தா இவர் என்னமோ கண்ணை மூடிட்டு தான் படுத்துட்டு இருக்கார். யாரு? சிவபெருமான். அம்பிகைன்னார். சுவாமி ஐயோ, தலை வச்சு படுத்தது இல்லாம வேற பேசுறார். அதுவும் ஆசையா அன்போட வேற அம்பிகை அப்படின்னு வேற கூப்பிடுறார். சுவாமி சொல்லுங்கோன்னா. ஆமா, நீங்க யாரு? சுவாமி அம்பாள். நான் யாரு? அம்மை அப்பர். ஆமா, ஏன் அவ்வளவு கோபமா பார்த்தேன்? சுவாமி, என்றும் இல்லாத திருநாளா இன்னைக்கு தான் நீங்க என் தலையில உங்க தலையை என் மடியில வச்சு படுத்திருக்கிறீங்க. இந்த அறிவில்லாத குரங்கு பிச்சு பிச்சு போடுது சுவாமி, சிவ பூஜையில நுழைந்த மாதிரி அப்படின்னா. அம்மா, விழுந்தது என்னன்னு பாரு. சுவாமி, வில்வம். யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்ம 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்போ விழுந்தது வில்வம். நீ இப்ப என்ன பார்வை பார்க்கணும்? கோபமா பார்க்க கூடாது சுவாமி. அப்ப நீ எப்படி பார்க்கணும்? கருணையோடு பார்க்கணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே பூங்குழலால் கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த கடைக்கண் பார்வை அம்பிகையின் பார்வை பட்ட உடனே அதுக்கு அறிவு வந்துருச்சு, இறங்கி வந்தது. 3 முறை வலம் வந்தது. வலம் வந்த உடனே என்ன பண்ணுச்சு? கையெடுத்து இருகரம் கூப்பி கும்பிட்டது. கூப்பிட்ட உடனே சிவபெருமான் சும்மா இருப்பாரா? 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருப்போ. அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த செங்குந்தர் கோட்டத்திற்கும் அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? குந்தம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை வைத்து கரூரை ஆட்சி செய்தவர் யார்? அவரு முசுகுந்த
சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய மரபில் வந்தவர்கள்தான் செங்குந்த மரபினர். முருகப்பெருமானுடைய தெய்வ யானை திருக்கல்யாணத்தின் முதல் ஓலை யாருக்குடா போச்சுன்னா இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவருக்கு தான் முதல் முறையாக போனது. முருகப்பெருமான் கல்யாணத்துல முதல் விஐபி யாரான்னா உங்க எது செங்குந்தர் என்று சொல்லக்கூடியவர் தான் முதல்ல உட்கார்ந்திருந்தார். முசுகுந்த சக்கரவர்த்தி தான் உட்கார்ந்திருந்தார். முசுகுந்தர் சக்கரவர்த்தியினுடைய மரபு தான் செங்குந்தர் மரபு. குந்தம் என்கின்ற ஆயுதத்தை வைத்து ஆட்சி செய்தவர் அவர்தான். அந்த மரபுல இருந்துதான் இந்த சைவ வேளாளர், துளுவ வேளாளர், செங்குந்தனர் இதெல்லாம் மரபு ஃபுல்லாவே முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய மரபு தான். இப்போ அப்படிப்பட்ட முசுகுந்தர், முசுன்னா என்ன அர்த்தம்னா முகம், குரங்குன்னு அர்த்தம். முசுகுந்தர் அப்படின்னா குரங்கு முகம். சிவபெருமான் கிட்ட அந்த குரங்கு சொன்னது, கைலாயத்தில் மலத்தில் இருக்கக்கூடிய வண்டாக பிறந்தாலும் பிறப்பேன், என்னவா பிறக்க மாட்டேன், பூமியில் போய் நான் மனிதனாக பிறக்க மாட்டேன். ஐயோ நான் கொடுத்துட்டேன்னா திருப்பி வாங்க மாட்டேனே. யார் சொல்றா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடி நிழலே. சிவபெருமானுக்கு போன்ற நிழல் வேற யாரும் கிடையாது. அவர் சொல்லிட்டார், கொடுத்தா வாபஸ் வாங்குற பழக்கம் என்கிட்ட இல்லையே அப்படின்னார். அப்படியானால் ஒரு நிபந்தனை என்று அந்த குரங்கு சொன்னது. என்ன நிபந்தனை? இதே முகத்தோடு நான் பூமியில் அவதரிக்க வேண்டும். சிவபெருமான் ஆச்சரியப்பட்டார். எல்லாம் அழுகுதானே கேட்பாங்க. இப்பயும் திட்டும் போது என்ன திட்டுறோம்? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கு அப்படிதானே திட்டம் எல்லாருமே. அப்போ அப்படிதான் எல்லாரும் திட்டுறாங்க. அந்த முகம் அவ்வளவு அகோரமா இருக்குன்னு தான் திட்டுறாங்க. முகம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கே உன்னதான் உதாரணம் காட்டுறாங்க. நீ அழகோட கேட்டா பரவாயில்ல, இதே முகத்தோட பிறக்கணும்னு சொல்றியே ஏன்னு சிவபெருமான் கேட்ட பொழுது அப்பொழுது அந்த குரங்கு சொன்னது, தினமும் முகத்தை கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது எனக்கு முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம் வரும். அப்பொழுது பாவத்தை நான் அதிகமாக செய்ய மாட்டேன். குரங்கிலிருந்து வந்தவன் நான், குரங்கிலிருந்து வந்தவன் நான், குரங்கிலிருந்து வந்தவன் நான் என்று சதா சர்வகாலமும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று அந்த காரைக்கால் அம்மையார் புனிதவதி தாயார் எப்படி கேட்டாலோ அதுபோல உன்னை நான் மறவாமல் இருப்பேன். என் ஜென்மமும் நினைவில் இருக்கும். பாவத்தை அதிகமாக நான் செய்யாமல் இருப்பேன். மீண்டும் உன் திருவடியை சேருவதற்கு இந்த முகம் எனக்கு அடையாளமாக இருக்கும் என்று வரமாக வாங்கிய ஒரு தினம் இன்றைய சிவராத்திரி. சரி, இவ்வளவுதானா சிவராத்திரி பெருமை அப்படின்னா ஒரு எலியும் பூனையும் நம்ம சிவ ஆலயத்தில் இருந்தது. ஒரு எலியும் பூனையும். இந்த பூனை சொல்லுதான், எப்படியாவது உன்னை நான் சாப்பிடாம விட்டுருவேன். அதுக்கு இந்த எலி சொல்லுதான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது என்று என்னை படைக்கப்பட்டானோ அன்று இறப்பு எழுதி வைத்திருப்பான். அவன் கருணை இருக்கின்ற வரைக்கும் நீ என்னை தொட முடியாது. இப்படியே சொல்லிட்டு சிவபெருமானுக்கு அடியில ஒரு பொந்து இருக்கும், அங்க போய் நுழைஞ்சுக்குமா. எது? இந்த எலி. இப்படியே ஒவ்வொரு நாளா போயிட்டு இருந்தது. சிவராத்திரி 4 கால பூஜை என்று சொல்லக்கூடியதை செய்த அடியார்கள் நிறைய விளக்குல எண்ணெய் ஊத்திட்டு இருந்தா. இந்த விளக்கு பிரகாசமா எரிந்து கொண்டிருந்தது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. என்ன, இல்லங்கள் தோறும் மட்டுமல்ல. இல்லம்னா நீங்க நினைக்கிற மாதிரி வீடுன்னு ஒரு அர்த்தம், நம் இதயம்னு ஒரு அர்த்தம். நம் இதயத்தை தூய்மையாக வைக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் யாருன்னா சிவபெருமான். அதனாலதான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்படிப்பட்ட விளக்கு அணையும் தருவாய்க்கு போயிடுச்சு, நிறைய எண்ணெய் ஊத்தி இருந்ததுனால. இப்போ இந்த பூனை அந்த எலியை பிடிக்கிறன்னு சுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி சுத்தி கொண்டே வருகிற பொழுது அணையும் தருவாய்க்கு போய்விட்டது. போன உடனே இந்த எலி பார்த்தது, ஆஹா, தினமும் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இறைவன் அல்லவா, இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து
நமக்கு வாழ வச்சிட்டு இருக்கிற இறைவன் அல்லவா. இந்த பூனை கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் தப்பிப்பதற்கு சிவலிங்கத்திற்கு கீழே நமக்கு ஒரு பொந்த கொடுத்து அதுல இடம் கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் அல்லவா. யார் யாருக்கோ என்னென்னமோ வீடு கொடுக்கிறான், அவங்கிட்டே அவனையே எனக்கு வீடாக கொடுத்திருக்கிற இறைவன் அல்லவா. அவன் இருக்கின்ற இடம் இருளில் மூழ்கி போய் விடலாமா, இருள மூழ்கி போய் விடலாமா என்று கருதி அந்த இறைவன் என்ன செய்தாரா, அந்த இறைவன் நினைக்கிறார். ஆனா அந்த நேரத்துல இறைவன் இருக்கிற இடம் இருள்ல மூழ்கிடுமேன்னு சொல்லிட்டு தன் வாளால் கொஞ்சம் அந்த திரி அப்படி தூண்டி விட்டது. அதுக்குள்ள இந்த பூனை வந்து பிடிச்சிடுச்சு. அதுக்கு இறை அன்னைக்கு ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டது. சாப்பிட்ட உடனே சிவபெருமான் கருணை பண்ணார். ஆஹா, என் வீடு என் கோயில் இருளில் மூழ்கக்கூடாது என்று நினைத்து அப்படி தன் வாளால் தூண்டிவிடும் நேரம் பார்த்து இந்த பூனை அதை கொன்று தின்று விட்டதே. அது என்ன சொல்லிக் கொண்டிருந்தது இத்தனை நாளா? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, அவன் கருணை எனக்கு இருக்கின்றது, அவனே எனக்கு அவன் இடத்தில் வீடு கொடுத்து வச்சிருக்கிறான், உன்னை எதை உன்னால என்னை தொட முடியாதுன்னு இவ்வளவு சவால் விட்டத நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டு விளக்கை ஏற்றி வைக்கிற பொழுது அதுக்கு ஆயுள் முடியும் என்று நினைத்தால் அப்ப நான் கருணையோடு இருக்க வேண்டாமா என்று பார்த்தார். நீ எளிதானே இருந்த, 3 உலகத்துக்கு ஆளக்கூடிய சக்கரவர்த்தியா இருப்போ. அவர்தான் வேறு யாரும் அல்ல, மகாபலி சக்கரவர்த்தி. முன் ஜென்மத்தில் சிவாலயத்தில் எலியாக இருந்து சிவராத்திரி அன்றைய தினத்தில் ஒரு விளக்கை அணையும் தருவாயில் இருந்த விளக்கை அப்படி தூண்டி விட்டதற்கே இறைவன் 3 உலகத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்க வைத்தார் என்றால் இன்றைய தினத்தில் தரிசித்து பாலாலும் தேனாலும் பஞ்சாமிர்தத்தினாலும் வில்வத்தினாலும் அர்ச்சனை செய்து ஒரே ஒரு விளக்கை இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்க நமச்சிவாயவே என்கின்ற அந்த திருநாமத்தை சொல்லி ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் ஏற்றக்கூடியவர்கள் தலைமுறையில் எத்தனை மகாபலி சக்கரவர்த்தியாக நம்மை ஆக்குவார் என்பது, ஆக்குறாரோ இல்லையோ முக்தி தருவார் அல்லவா. அந்த எலிக்கு முக்தி கொடுத்தது போல நமக்கும் முக்தி தருவார் அல்லவா. எலிக்கு முக்தி மட்டுமா கொடுத்தார், என்றும் 16ஆக இருக்கக்கூடிய சிரஞ்சீவிகளில் ஒருவர் மகாபலி சக்கரவர்த்தி இன்னைக்கும் உயிரோட இருக்கின்றார். யாரவர்? மகாபலி சக்கரவர்த்தி. ஏன்னா இந்த பூனையினுடைய வாயில போய் நீ உணவாக மாறியதனால உன்னை எவனாலையும் அழிக்க முடியாது என்றும் சிரஞ்சீவியா இருன்னு கொடுத்துட்டார். அவர்கிட்ட தான் போய் நம்ம தசாவதாரத்தில் வாமன அவதாரத்தை எடுத்து 3 அடி மண் கொடு என்று கேட்டு அப்படி கேட்ட அடுத்த வினாடி என்ன பண்ணிட்டார், 1 அடியை பூமியை அளந்துட்டு 2வது அடியை வானத்தை அளந்துட்டு 3வது அடியை எங்கடா அளக்கிறது அப்படின்னு கேட்ட அடுத்த வினாடி என்ன பண்ணிட்டார், தன் எதை கொடுத்தார், திருமுடியே கொடுத்தார், தலையை கொடுத்தார், அப்படியே பாதாள உலகத்தில் வைத்தார். இன்றைக்கும் பாதாள உலகத்தில் இருக்கின்றார். ஐப்பசி மாதம் திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஓணம் பண்டிகை அன்றைய தினத்தில் இந்த திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளே குடைபிடிக்க மகாபலி சக்கரவர்த்தி ஒரு முறை இந்த பூலோகத்திற்கு வந்து சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் பாதாள உலகத்திற்கு செல்லுகிறார். அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? முன்ஜென்மத்தில் எலியாக இருந்தவர் மகாபலியாக பிறந்தார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும். ஆனா இதை விட இன்னொரு சிறப்பு இருக்கிறது. பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு வாட்ச்மேன் யாருன்னு கேட்டா திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் 8 லட்சுமியின் நாயகர் தான் இன்னைக்கு வரைக்கும் வாட்ச்மேன் வேலை செய்கிறார். இன்னைக்கு வரைக்கும் வாட்ச்மேன் வேலை செய்கிறார். பிரகலாதருடைய பேர பிள்ளை இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவர். ராவணன் என்று சொல்லக்கூடியவனாலும் வெல்ல முடியாத ஒரே ஒரு சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டா இந்த மகாபலி சக்கரவர்த்தி. ஒரு முறை நாரதர் சொன்னாராம், ராவணா எல்லாரையும் நீ வெற்றி பெற்று விட்டாய், இந்த பாதாள உலகத்துல மகாபலின்னு ஒருத்தன் இருக்கான், முடிஞ்சா அவனை போய் வெற்றி பெற்று வா பார்க்கலாம் அப்படின்னார். நாரதரை என்னால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களே, நான் என்ன சொல்கிறது, அவன் தான் சொன்னான் அப்படின்னு, நீ வேணும்னா அவனை போய் கேளுன்ட்டார். நேராக இங்கிருந்து படைகளை திரட்டி கொண்டு ராவணன் பாதாள உலகத்துக்கு போனான்.
போன உடனே மகாபலி சக்கரவர்த்தி நிற்கிறார், சிம்மாசனத்தில் இருக்கிறார். வாட்ச்மேன் யாரான்னு கேட்டால் திருமால் நிற்கிறார். திருமால் நின்று கொண்டிருக்கிறத ராவணன் பார்த்துட்டான். நீங்கள் திருமால், நீங்கள் வைகுந்த பெருமாள் இல்லை? ஆமாம். 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் இல்லை? ஆமாம். மும்மூர்த்திகளில் ஒருத்தர் இல்லை? ஆமாம். இங்கே என்ன பண்ணுறீங்க? மகாபலி சக்கரவர்த்திக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன். வாட்ச்மேனே இவருன்னா உள்ளே இருக்கிறவன் எப்படி இருப்பான் யோசிச்சு பார்த்தார். இப்படியே திரும்பி போயிட்டா காவலர்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. சரி, வந்ததுதான் வந்தோம், ஒரு கை பார்த்துட்டே போலான்னு உள்ள நுழைஞ்சான். நுழைந்த உடனே சிம்மாசனத்தில் உயரமான ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் மகாபலி. ஆமா, நீ யார்? என்ன தெரியாதா உனக்கு? இலங்கை மன்னன் ராவணேஸ்வரன் சிவபெருமானிடத்தில் இலங்கை அழியாமல் இருப்பதற்காக 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு ஆத்மலிங்கம் வாங்கிய ஒருவே ஒருவன் நான் தான். மேருமலையையே இசையால் கரைத்தவன் நான் தான். இவ்வளவு பெருமையை அடிக்கினே போனான். சரி, அப்படிதான் இங்கு எதுக்கு வந்தேன்னார். இது பாதாள உலகம், என் ஆட்சிக்கு உட்பட்ட உலகம். இங்கு எதுக்கு வந்தேன்னார். இல்லை, சண்டைக்கு வந்தேன். அப்படியா? சரி சரி. சண்டை போடுறதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். என்ன அக்ரிமெண்ட்? ஒன்றும் இல்லை, அந்த அறையில் ஒரு சாமான் இருக்குது. அந்த சாமானை நீ தூக்கிட்டு வந்துட்டா நீ என் கூட சண்டை போடலாம். யாருங்க? அந்த சாமானை கொஞ்சம் திறந்து காட்டு. நேராக போனாங்க, கதவை திறந்தாங்க. திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தான். பார்த்தா அங்கே ஒரு சாமான் இருந்தது. தூக்கறான் மேருமலையையே இசையால் கரைத்தவன். 10 தலை 20 கை, 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு 1000 வருஷம் தவம் பண்ணவன். அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சாமானை தூக்க முடியல. நீங்கள் இப்போ எல்லாம் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கும் புரியுது. இந்த உள்ள ஒரு சாமான் இருக்குது, ஒரு சாமான் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த சாமான் என்னான்னு கேட்குறீங்க அதானே? ஒன்றும் இல்லை. இந்த இரண்ய கசிபுன்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, 5,70,061 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பொழுது அவன் காதுல போட்டுட்டு இருந்த கடுக்கன். என்னது? கடுக்கன். அந்த கடுக்கன் நரசிம்மமூர்த்தி அந்த அவதாரத்தை எடுத்து அவனை தூக்கி ஒரு சுழற்றினார். அப்போ நரசிம்மமூர்த்தி சுழட்டிய பொழுது இந்த காதுல இருக்கிற கடுக்கன் அருந்து விழுந்து போச்சு. எங்க முப்பாட்டன் ஞாபகார்த்தமா அந்த கடுக்கனை இங்க வச்சுட்டு இருக்கேன். என் பாட்டன் கடுக்கனையே உன்னால தூக்க முடியலையே, எங்கிட்டயாடா சண்டைக்கு வந்தேன்னு ஒரு உத விட்டாராம். யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. ராவணனால் ஜெயிக்க முடியாத ஒருவராக இருந்த ஒரே ஒரு பெருமான் யார் என்று கேட்டால் மகாபலி சக்கரவர்த்தி. இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சிவராத்திரி அன்றைய தினத்தில் சிவாய நமன்னு சொல்லல, ஒரு வில்வத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணல, சிவ ஆலயத்தில் அணையும் தருவாயில் இருந்த ஒரு விளக்கை தூண்டிவிட்டதற்கே இறைவன் இவ்வளவு பதவியும் பட்டத்தையும் கொடுத்து அருளி இருக்கிறார் என்றால் நாம் செய்யக்கூடிய பக்திக்கெல்லாம் இறைவன் என்ன என்ன தருவார் என்பதை நாம் எல்லாம் ஒரு சனம் சிந்திக்க வேண்டும். ஒரு சனம் சிந்திக்கணும். அவருடைய பெருமையை சொல்லிட்டே போகலாம். ஷார்ட்டா இன்னும் ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எல்லாரும் திட்டுறது என் காதில் விழுது. 8:15 முடிப்பாங்கன்னு நினச்சேன். பக்கத்தில் இருக்கிற கார்ணீஸ்வரருக்கு 9 மணிக்கெல்லாம் போயிடலான்னு. ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட கீவரிசையில் தான் நிற்கணும். ஆனால் அந்த கதையெல்லாம் கேட்க முடியாது. ஏதோ சிவராத்திரி அன்றைய தினத்தில் சிவசுப்பிரமணிய சுவாமி கருணையினால எனக்கு 5 நாள் தான் வாய்ப்பு. இது இடையில போனஸாக ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். போனஸாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இரவு இதை வேற மகாலிங்கம் இரவு நான் 12க்குள்ளே எப்படியாவது இதை டெலிகாஸ்ட் போட்டுறேன்னு வேற சொல்லியிருக்கிறார். இரவெல்லாம் எப்படியும் ஜனங்க விழிச்சிட்டு இருந்து பார்ப்பாங்கன்றதுனால நான் போன உடனே எடிட்டிங் பண்ணி போட்டுறேம்மா, நீ கவலைப்படாதுன்னு வேற சொல்லியிருக்கார். அதனால நானும் வேற நிறைய பேருக்கு சொல்லிட்டு வேற வந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரியே 12 மணிக்கு நான் ஒளிபரப்பு பண்ணுறேன், தூங்காமல் பாருங்கன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். பிருகு மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் சிவபெருமானை மட்டும் வலம் வந்தார். அப்படி வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னது? வலம் வந்தார், அம்பிகையை விட்டுட்டார். இந்த அம்பிகை ஒரு நாள் கேட்டா, உங்களை மட்டும் வலம் வராரு, என்னையும் சேர்த்து வலம் வரலாம் இல்லையான்னு. அவருக்கு சிவன் மட்டும் போதும் போல இருக்குன்னு அவர் சொல்லிட்டார்.
அப்படியா? அப்ப சக்தி வேண்டாமா? வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார் பார்வதி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியானால் அவர் உடம்பு தேகத்துல இருந்து நான் சக்தியை எடுத்துட்டுமான்னா எடுத்துடுன்னார். எடுத்த அடுத்த வினாடி அவர் கீழே விழுந்துட்டார். எலும்பு கூடான வடிவம் விழுந்துட்டார். விழுந்த உடனே என்ன செய்வதுன்னு தெரியல. கையில வச்சுட்டு இருந்த பிரம்ம தண்டத்தை எடுத்து கொடுத்தார். இதை ஊன்றிக்கொண்டு நீ பூமிக்கு போ, மேலே வா, என்ன மட்டும் வலம் வா. சுயநலம் தானே இந்த சிவபெருமானுக்கு. அவர் செய்யக்கூடிய திருவிளையாடெல்லாம் நம்மாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம், அது நம்மால சொல்ல முடியாது. இப்போ சொன்ன உடனே அம்பிகைக்கு கோபம் வந்துட்டது. மதிப்பில்லாத வீட்டில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா புறப்பட்டு நேராக சொல்லாம கொல்லாம பூமிக்கு வந்துட்டான். யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு நேராக திருவண்ணாமலை தலத்தில் போய் மண்ணாக புற்றுருவாக இருந்து மறைந்து தவம் பண்ணான். இப்படி மறைந்து தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது யார் கண்ணுக்கும் தெரியல. வால்மீகி என்று சொல்லக்கூடிய முனிவர் கண்ணுக்கு மட்டும்தான் அவள் தெரிந்தாள். ராமாயண காலத்து வால்மீகி திருவண்ணாமலை தலத்தை போய் தரிசிக்கின்ற பொழுது போகும்போது காஞ்சி இருந்த தலம், வரும்போது பூத்து குலுங்கி இருந்தது. உற்று பார்த்தா அங்க ஒரு மண் உருவத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அம்மா வணக்கம்னார். ஈசன் கண்ணுக்கு நான் தெரியவில்லை. யாரு மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய யார் கண்ணுக்கு? இவர் கண்ணுக்கும் திருமால் கண்ணுக்கும் தெரியல, பிரம்மா கண்ணுக்கு தெரியல, உலகத்துல எவர் கண்ணுக்கும் தெரியாமல் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தேனே. நீ யார்? அம்மான வால்மீகி. திருடனாக இருந்து ராமாயணம் பாடி உன் திருவள்ளுவரால் பாடியவன். அப்படியா? இப்போ எங்க போயிட்டு? திருவண்ணாமலைக்கு போய் ஐயனை தரிசனம் செய்துட்டு வரேன். அம்மா நீங்க பார்வதி தானே? ஆமா. இங்க ஏன் வந்தீங்க? அப்பா எங்கே? கோச்சிட்டு வந்துட்டேன். கோபமா? ஐயனிடத்தில? ஆமா ஆமா, மதிப்பில்லாத வீட்டில் எதுக்கு இருக்கணும்னு வந்துட்டேன். அம்மா இங்க வந்து என்ன பண்ற? தவம் பண்றேன். யாரை வேண்டி? சிவனை வேண்டிதான். வருவாரா? வருவார்னு நினைக்கிறேன். ஆனா சீக்கிரம் வர்றதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு. ஒரு நீயே சேடை வைத்து நாத்தை நட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசியை எடுத்து அதை பதப்படுத்தி மாவாக்கி ஒரு அதரசத்தை செய்து ஒரு அரச இலையில் படைத்து அதை தினமும் இப்படி படைத்து வந்தாயே, ஆனால் அந்த அதிரசத்தையே நீ பிரசாதமாக உண்டு வந்தால் நிச்சயமாக இறைவன் காட்சி கொடுப்பார். இந்த அம்மாவும் புரட்டாசி அமாவாசையிலிருந்து ஐப்பசி அமாவாசை வரைக்கும் பண்ணி பார்த்தா. சிவபெருமான் வரல. ஏன் வரல? அங்க ஒரு கதை வரணும்ல. இறைவன் பார்த்தார், வரலையா? சரி, அப்ப இருந்த பிரம்மாவுக்கு 5 தலை, இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 4, அப்ப இருந்த பிரம்மாவுக்கு 5 தலை. யாகத்தை சேர்த்து அப்ப வந்து யாக குண்டத்தில் கொடுக்கக்கூடிய பூர்ணாகுதியை தான் இவங்க எல்லாரும் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வரணும். உணவே அவங்களுக்கு அதுதான், மும்மூர்த்திகளுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த யாகத்துக்கு போனவர் இவங்களுக்கு எல்லாம் மனைவி இருக்கிறாங்க. சீக்கிரமா இவங்க வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. இந்த அம்மா தான் கோச்சிட்டு போயிட்டு இருக்காளே, அதனால மனைவி இருந்தாதான் ஏன் லேட்டுன்னு கேட்பா. மனைவி இல்லைன்னா லேட்டுன்னு கேட்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி 3 சேர் போட்டு வச்சிருந்தது எங்க கைலாயத்துல. ஒன்னு விஷ்ணு ஆசனம், ஒன்னு சிவாசனம், ஒன்னு பிரம்மாசனம், 3 இருந்தது. இப்போ 3 ஆசனத்துல நடுவில் இருக்கிறது சிவாசனம். இங்க பிரம்மா சீக்கிரமா போனாரு. எப்ப பார்த்தாலும் சென்டர்ல அவரே உட்கார்றாரு. நாம உக்காந்தா என்னன்னு உட்காந்துட்டார். சிவபெருமான் சொன்ன வர்றதுக்கு வரைக்கும் உட்காரலாம். இந்த கலெக்டருடைய ஆபீஸ்ல குமஸ்தா இருப்பார், வாட்ச்மேன் இருப்பார். கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த சேரை துடைக்கிற மாதிரி தொடச்சிட்டு ஒரு முறை நாமும் உக்காந்தான் பார்ப்போமே அப்படின்னு உட்காருவார். ஆனால் கலெக்டர் வந்ததுக்கு அப்புறம் உட்கார முடியுமா? கலெக்டர் வந்ததுக்கு அப்புறம் உட்கார முடியாது. ஆனால் இவர் அங்கே என்ன பண்ணாரு? சிவபெருமான் வந்துட்டார். இப்போ நாராயணர் சொல்றாரப்பா, அது நெருப்புக்குரிய ஆசனம், நீ எரிந்து விடுவாய், பக்கத்தில் உட்காருன்னார். அந்த சிவபெருமானுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, நான் எதற்கு 5 தலைன்னார். சொன்ன அடுத்த வினாடி சிவபெருமான் வந்தார். நாராயணா, இது ஏன் ஆசனம், இவர் ஏன் உட்காந்துருக்கார்? நானும் அதை தான் சுவாமி இவ்வளவு நேரம் நல்ல புத்திமதியை சொல்றேன், ஆனா அவனுக்கு அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது, நான் என்ன பண்றது சுவாமி? அப்படியா? அப்படியானால் என்ன சொல்றது, நீங்களும் கேட்டு பாருங்க. சிவபெருமான் சொல்லி பார்த்தார், ஆனா ஏறல. என்ன பண்றது? அவன் அருளாலே அவன் தாள் வணங்குறதுக்கு தான் பாக்கியம் இல்லையே. உடனே என்ன பண்றது? நமக்கே கொஞ்சம் படிச்சுட்டா என்ன வருது? தலகணம் வருதா இல்லையா? இவன் என்ன சொன்னான் நாராயணான்னார். ஒன்றும் இல்லை, அவருக்கும் 5 தலை, உங்களுக்கும் 5 தலை, எதற்கு 5 தலைன்னார். ஓ அப்படியா? அப்ப அந்த தலை தான் பிரச்சனை. ஆமாம் சுவாமி, இவனுக்கு தலகணம் வந்துட்டுதுன்னார்.
இப்போ நாமெல்லாம் பேச்சு வாக்கில் சொல்கிறோம், அவனுக்கு தலகணம், ரொம்ப படிச்சுட்டும் ரொம்ப செல்வம் இருக்குன்னு தலகணம் சொல்கிறோமா இல்லையா? பதவியில் இருக்கின்ற தலகணம் ஏதாவது ஒன்று சொல்கிறோம். அது மாதிரி இப்போ பிரம்மாவுக்கு தலகணம்னா என்ன செய்யலாம்னார், நீங்கள் தான் சுவாமி எதனா பண்ணணும். கால பைரவா அழைத்தார். அழைத்த அடுத்த வினாடி கால பைரவர் அந்த அப்பா எனக்கு என்ன வேலை, ஒன்றும் இல்லை, அவருக்கு நல்ல புத்திமதியை சொல்லிப்பார். அவர் சொன்னால் கேட்டுட்டு அடுத்த ஆசனத்தில் உட்கார்ந்தாப்பார். இல்லையா ஒரு தலையை கிள்ளி எறியினார். ஒரு தலையை கிள்ளி எறின்னு சொன்னோன்னே இவர் நல்ல முறையில் போய் மரியாதையாக சொன்னார், ஐயா இது எங்கள் அப்பாவினுடைய ஆசனம், நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாசனத்தில் அமருங்கள். உங்கள் அப்பனுக்கு 5 தலை, எனக்கும் 5 தலை, நான் எதுக்கு 5 தலைன்னார். ஓ தலை தான் இப்போ பிரச்சனையா அப்படின்னு ஒரு தலையை கிள்ளி அப்படி எறிந்தார். அந்த கிள்ளவர் கையை அந்த தலை விட்டுடுச்சு, கிள்ள சொன்னவர் கையில் போய் ஒட்டிக்கிச்சு. அதனுடைய பெயர் பிரம்ம கபாலம். இப்போ அதுக்கு வயிறு கிடையாது. சிவபெருமான் எங்கெல்லாம் யாகத்துக்கு போறாரோ அங்க இருக்கிறத பூர்ணாகுதின்னு கொடுக்கறத ஆணுது, இது உள்ள போயிடுது. அது வலது கரத்துல ஒட்டிக்கிச்சது. இப்ப பிரம்ம கபாலம் சாப்பிட்டு கொண்டே இருக்கு. சிவபெருமானுக்கு சாப்பாடு இல்லை. மனைவி பிரிந்து விட்டால் 3 பிடிக்கும். ஒன்று மது பிடிக்கும், இன்னொன்று மாது பிடிக்கும். உத்தமமான மனைவியாக இருந்து மனைவி மீது அளவற்ற காதல் வைத்திருந்தால், அன்பு வைத்திருந்தால் பைத்தியம் பிடிக்கும். இப்ப சிவபெருமானுக்கு என்ன பிடிச்சிச்சு? எப்படி பைத்தியம் பிடிச்சதுன்னு கேட்டா, இந்த உணவு இல்லை, இந்த பிரம்ம கபாலம் உண்ணாத உணவு ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லவா அப்படின்னு என்ன பண்ணார், பூலோகத்திற்கு வந்தார். வந்தவர் பார்த்தார், சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பல் என்று சொல்லக்கூடியது இது பிரம்ம கபாலம், அந்தன கபாலம். சுடுகாடுனாவே அதுக்கு பயம். அதனால இது என்ன பண்ணதுன்னா கண்ணு மூடிச்சு, வாயை மூடிச்சு. ஏன்னா வயிறு இல்லாதனால எவ்வளவு போட்டாலும் நிறைவு தெரியாது, ஆணும் உள்ள போகும், அவ்வளவுதான். இந்த வயிறு இருந்தால் தானே நமக்கு எவ்வளவு அளவு சாப்பிட்றது நிறைவு தெரியும், இல்லைன்னா தெரியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒன்றினால இந்த பிணத்தினுடைய சாம்பலை சிவபெருமான் அள்ளும் பொழுது, சிவ சிவா இது என்னது, இது பிணத்தின் சாம்பலை ஏன் அள்ளுகிறீர்கள், எனக்கு பசி, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுற, நான் எத்தனை வருஷம் தான் பட்டினியா இருக்கிறதுன்னு இந்த பிரம்ம கபாலம் உண்ணாத உணவு எது என்று தெரிந்து சிவபெருமான் அந்த பிணத்தின் சாம்பலை சாப்பிட்டார். சாப்பிட 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 சிவபெருமானுக்கு சித்தம் கலங்கி போச்சு, பைத்தியம் முடிச்சிடுச்சு. இப்போ ஞன்றார், சுடுகாட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறார். பசி எடுத்தா நேரா போவார், பிணத்தின் சாம்பலை சாப்பிடுவார். அதுதான் சுடலையில் இருக்கக்கூடிய சுடலை ஆண்டின்னு பேர். உலகத்தில் பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்கின்ற வார்த்தைக்கு எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் மறந்து விடலாம். ஆனால் இறந்த பிறகு நமக்கு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரும் இல்லை இல்லை இல்லை. சுடுகாட்டிலே சுடலை ஆண்டியாக என் குழந்தை தனியாக வந்து இங்கிருக்கக்கூடியவர்கள் பித்தர்கள் பேயர்கள் முன்னாடி என் குழந்தை பயந்து விடக் கூடாது, வரவேற்புக்கு இந்த அம்மையப்பன் இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த இடத்தில் அம்மையப்பனாக இருந்து காட்சி கொடுத்து நம்மை அரவணைக்கக்கூடிய ஒரு பெருமானாக இன்றைய தினம் வரைக்கும் சுடுகாட்டில் ஆண்டி கோலத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான். ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான். எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாலும் அவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். சுடுகாட்டிலையும் உன்னை வரவேற்பு கொடுப்பதற்கு குழந்தாய் நீ பயப்படாதே, இந்த அம்மையப்பன் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான் இப்ப அங்க இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ படைக்கிற தொழில் நின்று போச்சு, காக்கும் தொழில் நின்று போச்சு, சங்கரா என்கின்ற முக்தி தரக்கூடிய தொழில் நின்று போச்சு, யம தர்மராஜாவாக இருக்கக்கூடிய காலன் தொழில் நின்று போச்சு. கிரகப்பிரவேசம் கிடையாது, கல்யாணம் கிடையாது, வளைகாப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் சிவனேன்னு இருக்கிறாங்க. இப்ப எதை வைத்து என்ன செய்வது? பிரம்மா பார்த்தார், உங்களால தான் என்னால தானே இவ்வளவு பிரச்சனை. நாராயணர் பார்த்தார், அப்பவே சொன்னேன், ஒழுங்கா உன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காதே. இப்போ 33 கோடி தேவர்களும் வேலை இல்லாத பட்டதாரி, எல்லாரும் வேலை இல்லை. என்ன செய்வதுன்னு பார்த்தார். எங்க அம்பாள் இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு சேர்த்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அம்மையும் அப்புறம் ஒன்று சேர்ந்து விட்டால் பிரச்சனை சரியாகிவிடும். சரி தேடு, எல்லா இடத்துலையும் போய் தேன்னா இந்த அம்மா 1 மாசம் பூஜை பண்ணிட்டா.
ஆனா சிவபெருமான் காட்சி கொடுப்பாருன்னா காட்சி கொடுக்கல. நல்லா இருந்தா தானே காட்சி கொடுப்பாரு. அவர் தான் பைத்தியம் முடிச்சிருக்க, அதனால காட்சி கொடுக்கல. அந்த இடத்தில் கரெக்டா ஐப்பசி பௌர்ணமி முடிகிற பொழுது நாராயணர் கண்ணுக்கு அம்பாள் தெரிஞ்ச அடுத்த வினாடி பார்த்தா, அம்பிகை எம்மா இப்படி விட்டுட்டு வந்துட்டேன். அண்ணா இப்போ கூட நீங்க மட்டும்தான் வந்தீங்களா, எங்க வீட்டுக்கார் வரலையா? அம்மா அவர் நல்லா இருந்தா வந்திருப்பார். எங்க வீட்டுக்காருக்கு நான் இருக்கும் போதே என்னாச்சு? இந்த பெண்கள் எல்லாம் விட்டுட்டு போகும்போது போயிடுவாங்க. ஆனா அவருக்குன்னு ஒண்ணுன்னா இந்த பூவுக்கும் பொட்டுக்கும் ஆசைப்பட்டாவது, சிவசுப்பிரமணியா எங்க வீட்டுக்கார சீக்கிரமா காப்பாத்தி கொடு, 108 தேங்காய் உடைக்கிறேன், அடி பிரதட்சணம் பண்றேன், அங்க பிரதட்சணம் பண்றேன், பால் அபிஷேகம் பண்றேன், உனக்கு என்ன வேணுமானாலும் கேளு, என் உசுர வேணா எடுத்துக்கோ, எங்க வீட்டுக்கார விட்டுரு. பிரார்த்தனை உண்டா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அம்மா பிரார்த்தனை பண்றா. அப்ப சொன்னார், அண்ணா ஏன் வரல? அது நான் பிறகு சொல்றேன். உன் கணவர் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்ப அதை தெளிவிப்பதற்கு நான் சொல்ற மாதிரி நீ செய். என்னன்னா செய்யணும்? உலகத்தில் எத்தனை வகையான தானியம் இருக்கிறதோ, எத்தனை வகையான காய்கறி இருக்கிறதோ, அது அத்தனையும் ஒன்று சேகரித்து வைத்து சமையல் செய். அவ்வளவா அந்த அம்மா சமையல் செய்யறா. எப்போ? நாளைக்கு மருதனும் சமையல் செய்யறா. எல்லாம் செய்து முடிச்சா ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. எப்போ? மாசி அமாவாசை என்ற தினத்தில் 12 மணி ஆச்சு. எல்லாம் சேகரிச்சு எல்லாம் சமையல் முடிச்சு வர்றதுக்கு அமாவாசை வந்துருச்சு. இப்ப அமாவாசை வந்த உடனே இப்ப என்ன செய்வதுன்னு யோசிக்கிறா இவ. அண்ணா இரவு 12 மணி ஆயிடுச்சு. அம்மா எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்து வச்சுக்கோ. வச்சுட்டேன் அண்ணா. நான் முன்ன போறேன், நீ பின்னாடி வா. நாராயணர் முன்னாடி போறார், பின்னாடி இந்த அம்மா வரா. அண்ணா எங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் தொலைவுதான். அண்ணா எங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் தொலைவுதான். அண்ணா எங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் தொலைவுதான். இப்படியே வந்து சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் நிறுத்தினார். கூடையை இறக்கி வச்சு பார்த்தா பிணத்தின் சாம்பலை அள்ளி அள்ளி தின்று கொண்டிருக்கிறார். இறைவா, இது என்ன? இது எல்லா உயிரினத்திற்கும் படியளிக்கக்கூடிய பெருமானாயிற்றே. நானே உங்களை ஒரு முறை எறும்பை வைத்து சோதித்த பொழுது நானே சக்கர டப்பாக்குள்ள அந்த எறும்பை போட்டுவிட்டு வந்தேன். இறைவா, இன்று ஒரு உயிரினத்திற்கு நீங்கள் படியளக்கவில்லை என்று உங்களிடத்தில் நான் வாதம் செய்த பொழுது, அம்பிகை அந்த ஜீவனுக்கு நான் நிச்சயமாக அது புண்ணியம் பண்ணதாக இருந்தால் அதற்கு நான் உணவு அளித்திருப்பேன். நீ எடுத்து பார். இல்லை இறைவா, அது இறந்து கிடக்கும். இல்லை, நீ எடுத்து பார்னு சொன்ன பொழுது விடுகிற பொழுது சித்தெரும்பா இருந்தது. அந்த அம்மா பிரிச்சு பார்க்கிற பொழுது கட்டெரும்பா இருந்தது. போடும்போது அவசரத்துல சக்கர டப்பாவில் போட்டு போயிட்டா. அப்படி அந்த எறும்புக்கும் உணவு அளித்த பெருமான் அல்லவா, இன்று உணவில்லாமல் நீங்களே இப்படி பிணத்தின் சாம்பலை அள்ளி உண்டு கொண்டிருக்கிறீர்களே, இது என்னன்னு நியாயம் சுவாமி? அவருக்கு எதனா கேட்டாதான் நீ யாரு சுவாமி, என்ன தெரியலையா? உன்ன தெரியல. அதுக்கப்புறமா என்ன பண்ண அம்மா, அந்த பிரம்ம கபாலத்திற்கு முதல்ல நாம செய்ய வேண்டியதை செய்வோம். என்ன செய்யணும்? எல்லா உணவையும் ஒன்று சேர்த்தாங்க. ஒரு உருண்டையை முதல்ல அந்த பிரம்ம கபாலத்துக்கு கொடு. அந்த உணவை கொடுத்தா அது சாப்பிட்டது. 2வது உருண்டையும் கொடுத்தா 3வது உருண்டையை மூக்கு கிட்ட கொண்டு போனா, அம்மா கொடுத்துடாதேன்னார். அண்ணா இதை என்ன செய்வது? தலைக்கு மேல தட்டி இறைத்து விடுன்னார். தலைக்கு மேல தட்டி இறைத்த அடுத்த வினாடி அந்த உணவுக்கு ஆசைப்பட்டு சிவபெருமான் கையில் இருந்து அந்த பிரம்ம கபாலம் பிரிந்து கீழே வந்து அந்த உணவுகளை பொறுக்கி எடுத்து சாப்பிடுகிற பொழுது நாராயணர் சொன்னார், சூலாயுதத்தினால் அந்த பிரம்ம கபாலத்தை வதம் செய்யினார். சூலத்தை தூக்கிய உடனே அந்த பிரம்ம கபாலம் சொன்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அம்மா எனக்கு சோறு போட்டேன், உனக்கு பேரே அம்மை அப்பர்னு பேரு, அம்மாவா இருந்து சோறு போட்ட குழந்தைய கொல்லலாமா என்று கேட்டுட்டு அடுத்த வினாடி என்ன பண்ணுச்சான்? அம்மா நீ என்னை கொல்லக்கூடாது, என் கணவர் கையை மீண்டும் தொடாமல் இருந்தால் உன்னை நான் தொடமாட்டேன். ஏற்கனவே அங்கே செத்து போன மண்டவோடெல்லாம் நீங்கள்லாம் வாங்க என் கூட நீட்டு கூப்பிட்டுக்குச்சு. இந்த பிரம்ம கபால் 1000 மண்டவோடு ஒன்னா சேர்ந்துருச்சு. எங்க பிரம்ம கபாலத்தை நீ எப்படி கொல்லுவேன்னு இந்த அம்மா சூலாயத்தை தூக்கிட்டு வதம் பண்ணலான்னு போகிற பொழுது அதெல்லாம் எழுந்து கூத்தாடுது. அப்பதான் தன்னுடைய கோவ கணலில் இருந்து பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய வக்கரகாளியை உற்பத்தி செய்து ஒரு ஊசியும் நூலையும் கொடுத்து அந்த மண்டை ஓடுகள் அத்தனையும் நீ கோத்து மாலையாக போட்டுக்கொள் என்று மாலையாக போட்டுக்கொண்டாள். அப்படி போட்டுக்கொண்டதற்கு பிறகு உண்மையான பிரம்ம கபாலம் மட்டும் அந்த இடத்தில் இருந்தது. அதை வதம் செய்ய புறப்படுகிற பொழுது அந்த பிரம்ம கபாலம் இந்த அம்பிகை இடத்தில் ஒரு வரம் கேட்டது. தினமும் இது போன்ற உணவு கொடுப்பதாக இருந்தால்
உன் கணவர் கையை நான் தொட்டுக்கொள்ள மாட்டேன், இது சத்தியம்னார். தினமும் கொடுக்க முடியாது, வருடத்தில் ஒரு முறை சிவராத்திரிக்கு மறுநாள் வரக்கூடிய மாசி மாதம் அமாவாசை அன்றைய தினத்தில் மயானத்தில் உனக்கு மயான கொல்லை என்று சொல்லக்கூடிய மசான கொல்லை என்கின்ற ஒன்றை விடுவார்கள். இந்த உணவை உண்டு என் கணவர் கையை நீ தொடாமல் இருப்பாயாக. ஒருவேளை எந்த ஒரு சுடுகாட்டிலும் இந்த மயான கொல்லை என்கின்ற நிகழ்வு நடக்காமல் இருந்தால் மீண்டும் உன் கணவர் கையை தொட்டுக் கொள்ளுவேன், இது நீ எனக்கு செய்து கொடு சத்தியம் என்று அம்பாளிடத்தில் அந்த பிரம்மகபாலம் சத்தியத்தை வாங்கிவிட்ட பிறகு இந்த ரெண்டும் முடிஞ்சது. பிரம்மகபாலம் விலகியது. சிவபெருமான் முன்பு இருந்த நிலை மாறினார். மாறிய அடுத்த வினாடி இப்ப கேட்டார், நான் எங்க இருக்கேன்னார். நடந்த கதை முழுவதையும் நாராயணர் சொல்ல, ஆ என் பைத்தியத்தை தெளிவித்தாளா அம்பிகை, உனக்கு என்ன வேண்டும்னார். சுவாமி, எக்காரணத்தை கொண்டும் இந்த உலகத்தில் எவராலும் யாராலும் நம்மை பிரிக்கவே முடியாத அளவுக்கு உங்க அங்கத்தில் எனக்கு பாதியை கொடுங்க, உங்க அங்கத்தில் எனக்கு பாதியை கொடுங்க என்று சொல்லி கேட்ட உடனே சிவபெருமான் அகம் மகிழ்ந்து என்ன கொடுத்தார், என் அங்கத்தில் பாதியை எடுத்துக்கொள், இன்றைய தினத்திலிருந்து அங்காள பரமேஸ்வரி என்கின்ற நாமத்தில் நீ விளங்குவாயாக என்று சொல்லி, நீ தவம் செய்த இடமே இந்த தலம் அங்காள பரமேஸ்வரிக்கு உரிய தலமாக கலியுகத்தில் பேரும் புகழும் பெற்று இந்த தலத்திற்கு வந்து என் பைத்தியம் எப்படி தெளிந்ததோ அதுபோல உலகத்தவர்கள் பைத்தியம் சித்தம் தெளியும் வகையாக ஒரு இரவு தங்கினால் அவர்களுடைய சித்தம் தெளிவு பெற்று மீண்டும் மனைவி மக்களோடு அவர்கள் சௌக்கியமாக வாழ்வார்கள் என்கின்ற வாழ்த்தை கொடுத்த தினம் இன்றைய தினம். இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், ஆனால் நேரம் என்கின்ற ஒன்று இல்லாத காரணத்தினால் சிவபெருமானுடைய பெருமையை 1000 நாம் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதுன்னா, அடியேனால முடிந்த வரைக்கும் இந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் அடியேனுக்கு கிடைச்ச போனஸ் வாய்ப்பை வச்சு என்னால் முடிந்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். 63 நாயன்மார்களுக்கு எப்படி இடம் கொடுத்தாரோ அதே போல 64 திருவிளையாடல் எப்படி செய்தாரோ அது மாதிரி நம்மளை எத்தனை திருவிளையாடல் செய்தாலும் இறைவன் நமக்கு எல்லா நலங்களும் வளங்களும் தந்தருள வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு தலைப்போடு உங்கள் அனைவரை சந்திப்பேன் என்று கூறி, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சிய கம்பனே என்று சொல்லி, வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டது அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.